அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சை நலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பான நேரம் இந்த ஜனவரி மாதம் 2026 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. காரணம் என்ன? இந்த செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் அதிபதி, கலஸ்திரஸ்தானாதிபதி. இந்த கலஸ்திரஸ்தானாதிபதி 9ஆம் பாவகத்தில், அப்படின்னா அதாவது நம்மளுடைய பாக்கியஸ்தானத்தில் உச்சநிலை அடைய போகிறாருங்க. அப்போது 7ஆம் அதிபதி 9இல் உச்சம் அடைகிறது ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லைங்களா? அப்போது இதனால் உங்களுடைய ராசிக்கு கடந்த காலங்களில் நாம் சில சிரமங்களையும் சில சங்கடங்களையும் சந்தித்து அதை இருந்து மீண்டு வர்றது எப்போ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆரம்பம், அப்படின்னா ஜனவரி மாதமே தை மாத திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளில் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த பெயர்ச்சி நாள் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அற்புதங்கள், எந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. கண்ணியம், கௌரவம், எதுலேயும் சாதிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குதுன்னா அது ரிஷபராசிக்காரருக்கு மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, குடும்பம்னா இப்படித்தான் நம்ம வாழணும், இப்படித்தான் இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல 10 பேர் உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்குவீங்க. காரணம் என்னென்னா, உங்களை பார்த்து மற்றவங்க லைக் பண்ணுவாங்க. ஏன்னா பொறுப்புள்ள மனிதராக நீங்கள் இருப்பீங்க. அது ஆண் ராசியாக இருந்தாலும் சரி, பெண் ராசியாக இருந்தாலும் சரி, ஒரு பண்புள்ள மனிதர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் சிறந்ததாக வாங்குவீங்க, சிறப்பானதாக தேடி கண்டுபிடிச்சி வாங்குவீங்க. ஒரு இடம் வாங்கினாலும் ஒரு வீடு வாங்கினாலும் எப்படிங்க உங்களுக்கு மட்டும் எப்படி அமையுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ணாமலே இருந்துருவீங்க. அதுதான் உங்களுடைய சிறப்பு. அதே சமயத்தில் ரிஷபம் அப்படின்னா அதாவது ஈஸ்வரனுடைய நந்தி வாகனத்தின் அம்சம் கொண்ட ராசி. அப்போது லட்சுமி கடாசரம் மிக்க ராசி. இருக்குதோ இல்லையோ கௌரவமாக வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, அங்கே போவீங்க, இங்கே போவீங்க, அதை செய்வீங்க, இதை செய்வீங்க. எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய திறமை அது ரிஷபராசிக்காரருக்கு உண்டு. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலங்களாக பார்த்தோம்னா சில வாய்ப்புகள் சரியாக அமையுது, சில சக்ஸஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. ஆனால் நிரந்தரமான ஒரு சாதகமான வாய்ப்புகள் சரியான முறையில் அமையலை. நெருங்கி வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் விரும்பி போகும்போது அது விட்டு விலகி போகுது. அது சிலருக்கு பார்த்தோம்னா வேலையினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. சிலருக்கு பார்க்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையிலேயே சில பிரச்சனைகளை, சங்கடங்களை ஏற்படுத்தி இருக்கும். அந்த சூழல் ஏற்பட்டதில் இருந்து சமீப காலத்தில் இருந்து பார்த்துட்டோம்னா அடுத்த கட்ட இந்த பிரச்சனைகள் தீர்வுகளுக்கு நீங்கள் சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் தள்ளி தான் போச்சே தவிர நமக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக பயன்படுத்த முடியல. இன்னும் சொல்ல போனோம்னா ஏமாற்றங்கள் யார் அதிகமாக சந்திக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிஷபராசிக்காரர் தான். ஏன்னா அன்புக்கு உங்களிடம் பஞ்சம் இல்லை. அதே மாதிரி சில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் போகக்கூடிய நபர்களும் நீங்கள் இல்லை. சொந்த பந்தம் எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் உதவிகள் செய்திருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பிறந்த ஊர், நம்ம கூட இருக்கிற அதாவது ஒரு நண்பர்கள், நம்மளுடைய 3வது மனிதனாக இருந்தால் கூட பக்கத்தில் இல்லை, அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடிப்பு உதவி செய்வீங்க. இந்த பாசத்தால் நீங்கள் என்ன எல்லாமே செய்ததுனால சில இடங்களில் ஏமாற்றங்களை சந்தித்து அதனால் பண இழப்பு, பொருளாதார இழப்பு, மன கஷ்டம், செய்யாத தவறு செஞ்சின் பழி, குடும்ப வாழ்க்கை வரைக்குமே சில பிரச்சனைகள் சந்தித்து இன்றைக்கி என்ன நம்ம நல்லதே செஞ்சாலும் இந்த மாதிரி கடினமான கஷ்டங்கள் நமக்கு மட்டும் ஏன் இப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் வாழக்கூடிய ஒரு நிலை தான் ரிஷபராசிக்காரர் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த
சூழ்நிலைகள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பார்த்தாலும் இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இடமாற்றங்கள் நிரந்தரமில்லாமல் போயிருக்கும். வெளிநாடு பயணம் வரைக்கும் உற்சாகத்தை கொடுத்துருந்தாலும் அது பார்த்தோம்னா திருப்தி இல்லைங்கிற நிலை தொடர்ந்து ஏற்பட்டு இருக்குதுங்க. இந்த ரிஷப ராசி அற்புதமான இந்த ராசியாக இருந்தாலும் சமீப காலங்கள் கிரக அமைப்புகளால் பெயர்ச்சிகளாலேயும் சில சங்கடங்களை சந்திச்சிருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த 2026 ஜனவரி மாதம், அதாவது 16ஆம் தேதி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் ஆகக்கூடிய இந்த பெயர்ச்சி நாள் அற்புதமான ஒரு பலம். அப்படின்னா பூர்வ புண்ணிய, அதாவது தகப்பன் வழி உறவு ரீதியில் இருந்த சங்கடங்கள் தீர்றது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இன்னொன்று பார்த்தோம்னா நமக்குன்னு சில எதிர்கால திட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுடைய கனவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையே என்னவோ நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னால் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் நமக்குன்னு ஒன்று பண்ணணும்னு நினச்சோம்னா போராட்டமாக போயிட்டு இருக்குது. ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்கல, கிடைச்சதும் நிலைக்கல. ஆக மொத்தத்தில் என்னவோ வாழ்க்கை ஏதோ வாழ்க்கை, கடமைக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம். மனிதனுக்கு ஒரு வேலையிலையாவது திருப்தி இருக்கணும், இல்லையா குடும்ப வாழ்க்கையிலையாவது சந்தோஷம் இருக்கணும். எல்லாம் அமைஞ்சும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இன்றைக்கி அதாவது எல்லாமே சிறப்பாக இருந்தும் திருப்தி இல்லாமல் போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு. இன்னொன்று சொல்ல போனோம்னா அன்பாக யார் நேசிக்கிறீங்களோ அவங்க உங்களை காயப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. நீங்கள் தான் உயிர் அப்படின்னு நினச்சி வந்தவங்க கூட இன்றைக்கி பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது சொல்லி புரிய வைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்தாலும் அது ஏற்றுக்கக்கூடிய தன்மை மற்றவங்களுக்கு இல்லை. இதனால் இன்றைக்கி சரியாகுமா, அடுத்த வாரம் சரியாகுமா, எப்போ தான் சரியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களை நீங்கள் திடப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகளும் சரியான முறையில் தீர்வுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா பொன் பொருள் மண்மனை சந்தோஷம் இது எல்லாமே எத்தனை இருந்தாலும் மனசில் நிம்மதி வேணுங்க. அந்த நிம்மதி இல்லாத நிலையிலிருந்து மாறக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏன்னா பாக்கியஸ்தானங்கிறது நம்மளுடைய ஆசைகள் ஆச்சுங்களா, நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், நமக்கு சேர வேண்டிய சில வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, புத்திர பாக்கிய ரீதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நல்லது பண்ணோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நமக்கு தேவையான சில வாய்ப்புகள் அமையலைங்கிற வேதனை விட்டுட்டு இந்த நேரத்தில் உங்களால் எல்லாம் முடியும், சாதுர்த்தியமாக நீங்கள் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு முயற்சி எடுங்க. உங்களுடைய நல்ல உள்ளத்துக்கும் நல்ல மனசுக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் முருகருடைய முழுமையான அருளை பெற்ற, அதாவது செவ்வாய் பகவான் முருகரே உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இந்த செவ்வாய் பெயர்ச்சி நாளிலிருந்து உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள், விட்டு போன சொந்தம் மட்டும் கிடையாது, விட்டு போன பணம் வரைக்குமே உங்கள் கை சேரும். ஏதாவது நீங்கள் பெருசாக நீங்கள் ஆசைப்படுறவங்க கிடையாது ரிஷபராசிக்காரர். நம்மளவுக்கு நம்ம இருந்தால் போதும்னு நினச்சி நீங்கள் வாழக்கூடியவங்க நீங்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு எல்லாமே கை கெட்டி வாய் கெட்டலிங்கிற ஒரு நிலை மாறக்கூடிய காலம்தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சியோடைய உச்சபலம் பெற்ற செவ்வாய் பெயர்ச்சியோடைய அற்புதமான யோகமான காலம். இது சிறப்பை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசி சந்திரனை வச்சு நம்ம, அதாவது இந்த பெயர்ச்சியை வச்சு நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம், லக்னம் என்ன, அதே மாதிரி என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசி ஜனன ஜாதகத்தில் எந்த மாதிரி பலம் பெற்று இருக்குது, எந்த மாதிரி யோகம் பெற்றிருக்குது அப்படிங்கிறத முழுமையான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் பார்க்கணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தால் பரவாயில்ல, முழுமையாக ஜாதகம் பார்த்து அதனுடைய பலன்களை தெரிஞ்சு சில புதிய விஷயங்கள், தொழில், திருமணம், குடும்ப சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயம், அதே மாதிரி பயணங்கள், ஒரு வெளிநாடு, ஒரு அரசாங்க வேலை, இதை எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்யுங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய ஒரு முயற்சிகள் எடுங்க.
கண்டிப்பாக ரிஷபராசி அன்புடைய வாழ்க்கையில் அற்புதமான வளர்ச்சி அடைவீங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாமல் சிறப்பை கொடுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.